இந்த வீடியோவில் பைத்தான் எப்படி உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா பைச்சாமும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுமே பார்த்தலாம். இந்த பைச்சாம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து பைத்தானுக்கான ஒரு அட்வான்ஸ்ட் எடிட்டர் மாதிரி. ஸோ நீங்கள் பைத்தான் வச்சு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. இதில் ஃபர்ஸ்ட்டாக வருது பார்த்தீங்களா, இதுதான் பைத்தானோட அஃபிஷியல் வெப்சைட். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு டவுன்லோட் பைத்தான் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை வந்து டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு செட்டப் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜ் when installing py.exe இருக்கும் அந்த ஆப்ஷனும், இன்னொன்று வந்து add python.exe to path இருக்கும். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறமா கஸ்டமைஸ் இன்ஸ்டாலேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே வந்து செக் ஆயிருக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இன்ஸ்டால் பைத்தான் 3.1 ஃபார் ஆல் யூசர்ஸ்னு, அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இப்போ நமக்கு செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம செக் பண்ணி பார்த்தலாம் நம்ம பிசியில் வந்து பைத்தான் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகியிருக்கா அப்படிங்கிறத. இதை நம்ம செக் பண்ணுறதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பைத்தான் ஸ்பேஸ் ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. உங்களுக்கு பைத்தான் வெர்ஷன் வந்து ஷோ ஆகும். இந்த வெர்ஷனும் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்க வெர்ஷனும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதில் எதுவும் எரர் வராது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சால்வ் பண்ணி வைக்கிறேன். ஸோ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக்கான எடிட்டருமே கிடைக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு சர்ச்சில் IDLD அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பைத்தான் கோட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதெல்லாம் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் கொஞ்சம் ஈஸியாகவும் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பைச்சாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் டிவைஸில் வந்து பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பைச்சாம் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இங்கே உங்களுக்கு டவுன்லோட் பைச்சாம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைச்சாமில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 2 எடிஷன் இருக்குது. ஒன்று ப்ரொஃபஷனல் எடிஷன், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி எடிஷன். இந்த ப்ரொஃபஷனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 30 days மட்டும்தான் ஃப்ரீ. பட் நமக்கு இது தேவையில்லை, அதனால நம்ம வந்து கம்யூனிட்டி எடிஷனே வந்து டவுன்லோட் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்யூனிட்டி எடிஷன் போட்டிருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தலாம். ஸோ நம்ம பைச்சாம் வந்து நம்ம டிவைஸில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா விண்டோஸ் 10ல் இந்த 1809 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் இருக்கணும், இல்லை அதுக்கு மேலே இருக்கணும். அதாவது நீங்கள் விண்டோஸ் 11 வச்சுருந்தீங்க அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விண்டோஸ் சர்வர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2019 இருக்கணும், இல்லை அப்படின்னா லேட்டர் இருக்கணும். அதே மாதிரி இங்கே ரேம் ஸ்பெசிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் பைச்சாமுக்கு. அதே மாதிரி இப்போ இருக்க கம்யூனிட்டி எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விண்டோஸ் 10ல் வந்து சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமிக்குது. இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே அதர் வெர்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2024.1.4. நம்ம இந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 2024.1.1 ஒரு வெர்ஷன் இருக்குல்ல, இதான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் 11 யூஸராக இருந்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக என்ன வெர்ஷன் இருக்கோ அதே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இல்லை விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன வெர்ஷன் செலக்ட் பண்ணேனோ அதே வந்து நீங்களும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷனில் தேர்டாக வந்து உங்களுக்கு விண்டோஸ் EXEன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு அரௌண்ட் ஒரு 460 MB கிட்ட இருக்கும். உங்கள் நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து டவுன்லோட் ஸ்பீடு இருக்கும். ஏதோ ஜியோவோட புண்ணியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஏற்றிட்டு இருந்தேன், இப்போ அதுக்கும் ஆப்போசிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். அதை இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுற லொக்கேஷன் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் வந்து லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே இருக்கட்டும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நமக்கு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணோம், அதுக்காக வந்து இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இங்கே இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பைச்சாம் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, நமக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நமக்கு பைச்சாம் வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம எப்படி கோடிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே ஃபைல் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நேம் கொடுக்கணும். ஸோ ப்ராஜெக்ட் நேம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிற லொக்கேஷன் இது. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்லை, க்ரியேட் கொடுத்துருங்க.
ஓகே, இப்போ வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து காமிக்கும். நம்ம இப்போ கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் 1 நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பைத்தான் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே நம்ம ப்ராஜெக்ட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஆப்ஷன் இருக்கும், அதில் பைத்தான் ஃபைல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். சும்மா test.py அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து பைத்தான் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ கொடுக்குறதுனாலும் கொடுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் சும்மா ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். a = 1 b = 2 பிரிண்ட்டு a+b அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் டிஃபைன் பண்ண வேரியபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து காமிக்கும். இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அட்வான்டேஜ் இருக்குது. அதை பற்றி ஒன்றுனா சொல்லிட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆயிரும். இதை நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆயிரும். ஸோ நம்ம அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு 3 அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கேஜஸ் கூட இன்ஸ்டால் பண்ணலாம் ஈஸியாகவே. இங்கே பேக்கேஜஸ்னு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இதிலே பார்த்தீங்க அப்படின்னா டெர்மினல் விண்டோவுமே இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். டாடா, பை.